நண்பா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மகாமகோளத்துல அண்ணன் வந்து இப்ப கடை வைக்கிறன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்த வாரம் வந்து வண்டி எடுத்துருந்துறாராம். கொங்கு நாட்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த தட்டு வடை எல்லாம் இருக்கும்ல, அதுதான் இருக்கு. தட்டு வடை இன்னொன்னு என்ன சொன்னாங்க? நொறுக்கல் நொறுக்கல் 30ன்னு போட்டிருக்காங்க. என்னன்னு பாப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்படி இருக்குன்னு பாப்போம். சாப்பிட்டு செட்டு தட்டை செட்டு 25, காரப்பொருள் 25, நொறுக்கல் 30. நொறுக்கல் 30 போடு. நொறுக்கி விட வேண்டியதான். நொறுக்கி தட்டுற வேண்டியதான். நீ எடுக்கிறது எல்லாமே கலரே. நீங்க பாத்துட்டே போனீங்களா? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி அப்படியே என்ன சொல்றது, தாமரை பூ இப்படிதான் இருக்குமா? அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு, பரவாயில்ல. பரவாயில்ல, ஏன்னா இங்க எல்லாருமே ஒரே பானிபூரி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா? வித்தியாசமா பண்ணிருக்காது. நாங்க ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓகே முழுக்க காரணம் என்னால ஒண்ணுமே முடியாது. இவங்கதான் அதுக்கு காரணம். நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, தம்பி என்னதுப்பா காசு இல்லைன்னாங்க. பரவாயில்ல நான் முழுக்க அப்படின்னு நான் கொண்டு கொடுத்தேன். பூண்டு, மலை பூண்டு. இது தேங்காய் வந்து வீட்டுல ஆட்டின செக்கெண்ணெய். வீட்டுல உள்ள தென்னை மரத்துல ஆட்டின செக்கெண்ணெய் தனியா இருக்குதா? அந்த தட்டை வடையிலேயே வந்து என்ன பண்ணுவோம்னா, இடையில ஒரு பூண்டு வந்து ஒரு லேயர் வச்சுட்டு போனோம். பூண்டு, வெள்ளரிக்காய் செட்டு. அதே மாதிரி ப்ரோ, நான் வீட்டுல வச்சு சீவிட்டு வர மாட்டேன். எல்லாமே இங்க கொண்டு வந்து சீவிக்கிறதா. அப்புறம் வீட்டுல வச்சு சீவிட்டு பழசம்பாங்க, ரெடி பண்ணிட்டு வந்துட்டான், அதுல ஃப்ரிட்ஜ்ல வச்சதுன்றாங்க. நான் இங்க வந்து எல்லாருமே இங்கே வச்சு சீவிக்கிறது, ரெடி பண்ணிக்கிறது. விளையாடாத, அவங்க வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. பாத்துட்டே போனீங்களா? இது எல்லாமே கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கதான் ப்ரோ. எதுவுமே இங்க உள்ளது இல்ல. எல்லாமே நான் போயிட்டு ஒரு நாள் லீவ் விட்டு கூட போயிட்டு வாங்கிட்டு வரேன். நீங்க எங்க வேணாலும் பாருங்க, இந்த பூந்திங்க கிடைக்கவே கிடைக்காது. நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. கிடைக்கவே கிடைக்காது. காரம் மீடியம் தானே? நொறுக்குன்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்க. நொறுக்கல் சொல்லி போட்டு கொடுத்தாங்க. இந்த கொங்கு நாட்டு ஸ்டைலு. அந்த பேரை பார்த்துதான் நாங்க வந்தனே. இதுல என்னன்னா மிக்சரு, அந்த எல்லா ஐட்டமும் கோயம்புத்தூர்ல வாங்கிட்டு தான் வரேன். மெனக்கெட்டு போய் கோயம்புத்தூர்ல வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லியிருந்தாரு. அவர் பேசுறத நீங்க பாப்பீங்க பின்னாடி. எல்லாமே வந்து கரெக்டான மிக்சர்ல, கரெக்டான கல்லையாகட்டும், அதுல போட்டிருக்க அந்த கார சாந்து ஒண்ணு போட்டாங்க, அது ஆகட்டும், கொத்தமல்லி, வெங்காயம், கேரட்டு, பீட்ரூட்டு, இவ்வளவு போட்டிருக்காங்க. நம்ம என்னென்னமோ சாப்பிடுறோம்.
இந்த அளவு குவாலிட்டியா சாப்பிடுறோமா என்னன்னு தெரியல. மிஸ் பண்ணாம இங்க வந்து சாப்பிடணும். வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. அங்க உள்ளவங்க இங்க 2-3 பேர் இருக்கும்போது யோசிக்க மாட்டாங்க. ஆனா இங்க கொங்கு நாட்டு அப்படின்னா இங்க உள்ளவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், கேட்கவும் மாட்டாங்க. கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும், கேட்கவும் மாட்டாங்க. நாங்கள கூப்பிட்டு சொல்ல அதுக்கப்புறம் இப்படிதான் இருக்குமா, அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்கு, பரவாயில்ல, எல்லாம் காய்கறி எல்லாம் பச்சையா கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு எல்லாம் பரவாயில்ல, ஓகே, அதான் ஸ்நாக்ஸ் தான் அப்படின்றாங்க. நல்ல ஸ்நாக்ஸ் தான் அது உண்மையிலேயே. நல்லா இருக்கும். கல்லையும் ஒரு சேர்த்து மாதிரி டேஸ்டா இருக்கு. எல்லாமே கொஞ்சம் அதிகமா தான் போகும். வித்தியாசமா பண்ணிருக்காங்க. பரவாயில்ல. ஏன்னா இங்க எல்லாருமே ஒரே பானிபூரி அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்க வித்தியாசமா பண்ணிருக்கிறது நாங்க சாதாரணமா தான் இது வரணும்னு வந்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. சரியா லெவல்ல வரணும். இங்கே அப்படியே என்ன சொல்றது, தாமரை பூ மாதிரியே இருக்கு பாக்குறது. மேல மூக்கோட கரகரப்பு இருக்கு, உள்ள அப்படியே ஜூஸியா இருக்கு. சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்த்ததோட சூப்பரா இருக்கு. என்னென்ன சாப்பிட்டீங்க? இதுக்கு முன்னாடி சேலத்துல சாப்பிட்டேன். சேலம் கோயம்புத்தூர்ல நான் இன்னைக்கு ரீல்ஸ்ல பாத்துறேன் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். ஓகே, கும்பகோணத்துல இப்பதான் அண்ணன் இப்பதான் வச்சிருக்கதா சொன்னாங்க. இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தேன். நான் இங்க ஏரியா எப்படி இருந்த ஃபீல், எப்படி இருந்த சாப்பிடுறப்போ? நல்லா இருந்துச்சு. ஓகே, இது தட்டோட பிடிச்சதா முறுக்கு? முறுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க என்ன ஊருங்க? கும்பகோணம். நான் ஆச்சரியம். சூப்பர். ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ. நண்பா, இந்த கொங்கு நாட்டு ஸ்டைல் தட்டோட சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பாத்துட்டு நாங்க விடவே இல்ல, வந்து சாப்பிட்டு பாத்துட்டு தான் நாங்க பேச போறோம். அண்ணா வந்து கடை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தான் ஆகுதுன்னு சொன்னாரு கும்பகோணத்துல. இந்த பாட்டை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சீங்க, ஏன்னா அடிக்கடி இந்த கடைக்கு வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவு டேஸ்டா தட்டுவடை எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. கோயம்புத்தூர்ல நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன், ஆனா அதே டேஸ்ட் இங்க கொண்டு வந்தது எப்படி எனக்குன்னு தெரியல. அண்ணன்ட்ட கேட்போம் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சொல்லுங்க, என்ன ஊர்ல வாங்கிருக்காங்க கோயம்புத்தூர் ரோட்டு இங்க வந்தோம். ஓகே, சரி, இங்க இந்த மாதிரி ஐட்டம் இல்ல. ஆமா, சரி. எங்க பார்த்தாலும் பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் சாக்லேட் அந்த மாதிரி தான். ஓகே, சரி, நம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா மக்களுக்கு கொடுக்கலாமே, குழந்தைங்களும் இதை சாப்பிடலாம் விரும்பி, ஆமா. எந்த பிரச்சனையும் அது வராது. இன்னும் சொல்ல மறந்துட்டேன். மெயினா செக்குல அரைச்ச நல்ல தேங்காய் எண்ணெய், நல்ல பூண்டு, அப்புறம் வந்து பீட்ரூட், கேரட் போட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு அதை சாப்பிடும் போதே அந்த ஃபீலே வேற லெவல்ல இருக்கு. அவ்வளவு ஜூஸியா இருந்துச்சு. அதை எப்படி அந்த டேஸ்ட் கொண்டு வந்தீங்க? ஆனா பாரம்பரியம் எல்லாத்துக்கும் வேணும்னா அதான் முக்கியம், குழந்தைகளுக்கு அதான் முக்கியம். அதனாலதான் அந்த பாரம்பரிய முறையில செய்யணுங்கிறதுக்காகவே நான் வந்து செக்கெண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, தென்னை வெளியே வாங்கினா செக்கெண்ணெய் வந்து நல்லா இருக்குமோ இல்லையோ, அதனால நாங்க வீட்டுல உள்ள தென்னை மரத்திலேயே தேங்காவை ஆக்கி எடுத்து அதுல எண்ணெய் எடுத்தது. ஓகே, சூப்பர். மசாலா ஐட்டம் எப்படி செய்றீங்க? மசாலா எல்லாமே வீட்டுல இவங்கதான் ரெடி பண்றாங்க. இவங்கதான் அதுக்கு முழுக்க காரணமே. என்னால ஒண்ணுமே முடியாது, இவங்கதான் அதுக்கு காரணமே. எல்லாமே வீட்டுல காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பிச்சாங்க வேலைய, சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கும். வேலையை முடிச்சுட்டு தான் இங்க நகர்றது. அதனாலதான் அந்த அளவு டேஸ்ட் கொடுக்கணும். கண்டிப்பா காய் முத கூட நாங்க வீட்டுல வச்சு வெட்டுறதுல இங்க வந்து கண்ணு முன்னாடி தான் வெட்டுறோம். ஃப்ரெஷ்ஷா வெட்டிட்டு அதனாலதான் அந்த ஒரு மியூசிக் கிடைக்குது. ஓகே, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நம்ம கும்பகோணம் மக்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கடை எங்க இருக்கு, லொகேட் ஆயிருக்கு, அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுங்க. கடை வந்து நம்ம மகாமாவ குளத்துக்கிட்ட அபிமுனீஸ்வரர் கோயிலுக்கு, ஹரித்ரா மகாலுக்கும் அபிமுனீஸ்வரர் சிவன் கோயிலுக்கும் இடையில லொகேட் ஆயிருக்கு. அடுத்த வாட்டி தள்ளுவண்டி போட போறதா சொல்லிருந்தீங்க. எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபுட் ஆட் பண்ண போறீங்களா? எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்து இல்லனா நம்ம ஆர்கானிக்கான ஃபுட் எது கிடைக்குதோ அது மட்டும் தான் நான் ஆட் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, சரி. வேற ஏதாவது இந்த டீ அந்த மாதிரி ஏதாவது கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டி டீ தூள் கொஞ்சம் மக்களுக்காக இங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா இங்க உள்ள டீ தூளை விட ஊட்டி டீ தூள் உண்மையாலுமே நல்லா இருக்கும். நாங்க வீட்டுக்கு வந்து அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அதையும் நம்ம இங்க உள்ள கும்பகோணம் மக்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. மேபி அது வந்து மக்கள் வந்து எங்கிட்ட விரும்பி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நான் அதையும் கொண்டு வரதுக்கு வந்து வரவேற்பு எப்படி இருக்கு? மக்கள் வந்து கேக்குறாங்களா? என்ன அதாவது அவங்களுக்கு இது என்ன
ஐட்டங்கிற ப்ராடக்ட்ங்கிறதே தெரிய மாட்டேங்குது. அவங்க வந்து பேல்பூரி பானிபூரி அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஒரு சில மக்கள். ஒரு சில மக்கள்கிட்ட நான் சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா இருந்தா காசு கொடுங்க, இல்லன்னா வேண்டாம. அப்ப அவங்க சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு காசு கொடுத்துட்டு போற மக்கள் இருக்காங்க. சரி சரி சரி. நேற்று கோயில் ஐயர் வந்திருந்தாரு, 2 பேர் ஃபேமிலியோட நேற்று வந்திருந்தாங்க. வந்துட்டு என்னன்னு கேட்டாங்க, இந்த மாதிரி கோயம்புத்தூர் ஐட்டம் சாப்பிடறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்து காசு கொடுக்கணும்னா அவங்க 4 ஐட்டமே சாப்பிட்டு போயிட்டாங்க. அதான் ஓகே ஓகே ஓகே. அது இந்த கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அப்படின்னு போட்டிருக்கனால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இந்த பேல்பூரி பானிபூரி வச்சு தராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அப்படி இல்லவே இல்ல. அது வந்து இந்த தட்டு விட செட்டு அப்புறம் நொறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. அந்த பிளேவருமே என்ன சொல்றது, அது கரெக்டான மிக்ஸ்ல அந்த நல்ல அது தேங்காய் எண்ணெயோட மிக்ஸ் ஆகி வரும்போது அப்படியே டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. நண்பா மிஸ் பண்ணாம இந்த இதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மாதிரி இவ்வளவு நல்ல ஒரு ஃபுட்டா, குழந்தைகள் சாப்பிடுற ஃபுட்டா வீட்டுல அரைச்சி குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த கடையை வந்து நம்ம மிஸ் பண்ண கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாதான் இதே மாதிரி இன்னொரு 4 பேர் வந்து நம்மளுக்கு நல்ல ஃபுட்டா கொடுப்பாங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல உங்களுக்கே தெரியும் ஃபுட் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குன்னு. இதே மாதிரி உள்ளவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தோம்னா கண்டிப்பா ஃபியூச்சர் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. நம்ம அடுத்தது வந்து என்ன கடையை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஊர் சுத்த ஆரம்பிப்போம். அண்ணனுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனோம். இவ்வளவு நல்ல ஃபுட்டை கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி. நன்றி. கண்டிப்பா வர எல்லாருக்கும் நல்ல ஃபுட் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்போம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கீங்க. நன்றி. நன்றி. ஓகே தேங்க்யூ. யூடியூப் எடுக்கிறோமோ இல்லையோ சாப்பிடுற ஐட்டத்துக்கு ரொம்ப ஃபேன் நாங்க. கண்டிப்பா. அதனால வந்து இல்ல நான் உண்மையாலுமே நான் எல்லாமே சென்னையில ஆட்டினதானே, எதுவுமே நான் வந்து சாப்பிடும் போதே தெரிஞ்சிருக்கணும் அந்த என்ன ஒரு இதெல்லாம். அந்த ஃபிளேவர் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஆனா கடவுள் குடுக்கற லெவல எனக்கு போதுங்க. ஆசைப்பட வேண்டாம். இது வந்து நிறைய பேருக்கு சாப்பாடு இந்த மாதிரி கண்டிப்பா அதேதான், அதுதான் என்னோட எய்ம். இல்லன்னு வர்றவங்களுக்கு கொடுத்து விட்டுருணும், அவ்வளவுதான். அதுதான் நான் யோசிக்கிறது. உண்மையாலுமே நான் யோசிக்கிறேன். நேற்று ஒரு அம்மா வந்தாங்க, தம்பி என்னப்பா காசு இல்லைன்னாங்க. பரவாயில்ல நான் கொண்டு போங்க அப்படின்னு கொண்டு விட்டேன். அவங்க வராங்க வரல அது 2வது பிரச்சனை, நம்மளுக்கு அது தேவை கிடையாது. மனசாக நம்ம கொடுத்துருந்தா போதும். கண்டிப்பா கடவுள் ஒரு இடத்துல நம்ம காப்பாற்றுவோம். வாங்க பாய்.